காலைல ஒரு 6:30 மணிக்கு அலாரத்தை வச்சு எந்திரிச்சிட்டு நம்ம ரன்னிங் ஓட போகிறோம். ஒன்றும் ஜஸ்ட் ஒரு 2 கிலோமீட்ரு இல்லைனா 1 கிலோமீட்ரு உங்களால் முடிஞ்ச அளவுக்கு ஓடுங்க. கொஞ்சமாவது வேர்வை வர மாதிரி. ஏன்னா இது வெயில் காலத்தில் ஓடணும் அப்படின்னா உங்களுக்கு வேர்வை ஈஸியாக வந்துடும். ஆனால் இதே பனி காலத்தில் ஓடணும் அப்படின்னா அந்தளவுக்கு உங்களுக்கு வேர்வை வராது. லைட்டாக கொஞ்சம் ஈரமாகிற வரைக்குமாவது கொஞ்சம் ஓடுங்க. ஓகேவா? கொஞ்சம் நம்ம ஸ்டார்ட் பண்ணலாம். பொறுமையாக ஃபஸ்ட்டு கொஞ்சம் நடங்க, அப்புறம் கொஞ்சம் கொஞ்சமாக ஸ்பீட் எடுங்க, அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக ஜாக் பண்ண ஆரம்பிங்க. புதுசாக ஓடுறவங்க ரொம்ப வேகமாலாம் ஓடிடாதீங்க, லைட்டாக மட்டும் ஜாக் பண்ணிட்டு போங்க. ஓகேவா? ஆர்வ கோளாறில் வேகமாக ஓடிட்டு அப்புறம் அடுத்த நாள் கால் வலிக்கு படுத்து தூங்கிறாங்க. ஓகே, ஒன்ஸ் நீங்கள் ஸ்டார்ட் பண்ணி ஓட ஆரம்பிச்சிட்டிங்க அப்படின்னா ஃபஸ்ட்டு ஓடுறவங்களுக்கு ஒன்றும் இல்லை, ஒரு 1/2 கிலோமீட்டராவது போய் நில்லுங்க. ஒரு 2 நாள் ஓடினதுக்கப்புறம் ஃபுல்லாக அது கம்ப்ளீட் பண்ண பாருங்கள். எங்கே ஸ்டார்ட் பண்ணீங்களோ அங்கேயே ஃபினிஷ் பண்ண பாருங்கள். ஓகேவா? ஃபஸ்ட்டு ஒரு 1/2 கிலோமீட்டர் மட்டும் ரன்னிங் ஓடுங்க. 1/2 கிலோமீட்டர் கூட ரன்னிங் ஓடல அப்படின்னா ப்ளீஸ் டேக் தீஸ். சாரி, ஒரு மோட்டிவேட்டுக்காக தான் போட்டேன், தப்பாக நினச்சிக்காதீங்க. அப்போயாவது மோட்டிவேட் காலைல எழுந்துச்சி ரன்னிங் போகிறீங்களான்னு பார்ப்போம். இந்த ரன்னிங் போகலாம் அப்படின்றது காலையில் 9 மணிலேருந்து நைட்டு தூங்குற வரைக்கும் அந்த ஒரு மோட்டிவேட் இருந்துகிட்டே இருக்கும். காலைல எழுந்துச்சுன்னா ரன்னிங் போகலாம் அப்படின்னு. ஆனால் விடிய காத்தில் 5:30 மணிக்கு இல்லை ஒரு 6 மணிக்கு ஏஞ்சிட்டோம் அப்படின்னா இன்றைக்கி ஒரு நாள் நம்ம ஏஞ்சிட்டோம், நாளைக்கு கரெக்டாக ஏஞ்சி ஓடிக்கலாம் அப்படின்னு தோணும். அதை மட்டும் மைண்ட்லேருந்து எடுத்துருங்க. உங்கள் பாடி சொல்கிறது உங்கள் மைண்டு கேட்டுக்க வேணாம், உங்கள் மைண்டு சொல்கிறத உங்கள் பாடி கேட்கணும். ஸோ 2 நாள் 3 நாள் கஷ்டப்பட்டு ஏஞ்சி ஒரு 1/2 கிலோமீட்டர் மட்டும் ஓடிடுங்க. ரொம்ப நாளில் 500 மீட்ரு ஆட்டோமேட்டிக்காக உங்கள் மைண்டு சொல்கிறத உங்கள் பாடி கேட்க ஆரம்பிச்சிடும். ஓகேவா? வெயிட் லாஸ் பண்ண போகிறேன்னு சொல்கிற எல்லாருக்கும் சொல்கிறேன், இந்த வின்டர் மந்த்தை விட்டால் வேறு மந்த்து கிடையாது, பார்த்துக்கோங்க. அது ஏன் வின்டர் மந்த்து சொல்கிறேன்னு பார்க்குறீங்களா? இதை ஒர்க் அவுட் பண்ணால் மட்டும்தான் சாமானியத்துக்கு வேர்வை வராது. வேர்வை வர வரைக்கும் நம்ம பண்ணுவோம். இப்போ ஒர்க் அவுட் கொஞ்சம் அதிகமாக போகும். இதே சம்மரு அந்த மாதிரி இதெல்லாம் பண்ணிங்க அப்படின்னா சும்மா நடந்தாலே வேர்வை வரும். நம்ம நிறையா ஒர்க் அவுட் பண்ணிட்டோம் அப்படின்னு நினச்சி நீங்கள் அதை ஸ்டாப் பண்ணி போயிடுவீங்க. ஸோ உங்களுக்கு இந்த வின்டர் மந்த்தை விட்டோம்னா உடம்ப ஃபிட் பண்ணுறவங்களுக்கும் சரி, உடம்பை கம்மி பண்ணுறவங்களுக்கும் சரி, உடம்பு பல்காக்குறவங்களுக்கும் சரி, இந்த மந்த்தை விட்டால் வேறு மந்த் இல்லை. ஓகே, நம்ம கம்ப்ளீட் பண்ண இடத்துக்கு திருப்பி வந்துட்டோம். ஸ்லோ டவுன் வரும், கொஞ்சம் கொஞ்சமாக ஸ்லோ டவுன் வரும். ஒரேடியாக டக்கு நின்றாதீங்க, கொஞ்சமாக ஸ்லோவாக வரும். அதே மாதிரி வாக் பண்ணுற வேகமாக அப்படியே ஸ்லோவாக வரும். ஓகே, இந்த ப்ராசஸ் மட்டும் வச்சுக்கோங்க. டேக் ஆஃப் ஆகிறதும் டேக் ஆன் ஆகிறதும் கரெக்டாக பண்ணிங்க அப்படின்னா ஓகே, உங்களுக்கு லெக் பெயின் எதுவும் அவ்வளோக்கு வராது. ஓகேவா? அதே மாதிரி இது பண்ணதுக்கப்புறம் வார்ம் டவுன் பண்ணிடுங்க. சில பேர் போகிறதுக்கு முன்னாடி வார்ம் அப் பண்ணிவிட்டு போவாங்க. நான் போகிறதுக்கு முன்னாடி வார்ம் அப்லாம் பண்ணலை.
மறுபடியும் நடந்து வந்துட்டு லைட்டாக ரன்னிங் ஆரம்பிச்சாலே பாடி ஆட்டோமேட்டிக்காக வார்ம் அப் ஹீட் ஆகிரும். இப்போ போயிட்டு வார்ம் டவுன் ப்ளஸ் இந்த ஜாயின் மட்டும் போன் ஜாயின் ஆகுறதுல அதில் மட்டும் வார்ம் அப் பண்ணிட்டு நம்ம பேசிக் ஒர்க் அவுட்டு புஷ்அப்ஸில் ஒரு 4 வேரியண்ட்டு போட்டுட்டு அவ்வளோதான். இன்றைக்கி ஓவர். டெய்லி ரொட்டீனாக இதே வைங்க. ரொம்பலாம் இல்லை, சும்மா ஜஸ்ட் ரன்னிங்கு, வார்ம் அப்பு, அப்புறம் புஷ்அப்ஸு ஒரு 4 வேரியண்ட்டு. இல்லை உங்களுக்கு தெரிஞ்ச எத்தனை வேரியண்ட்டோ அத்தனை வேரியண்ட் போட்டுக்கோங்க. ஓகேவா? அதுக்கு மேலே தெரியும் அப்படின்றது அது உங்களோட சாய்ஸு. ஓகேவா? இன்றைக்கி அவ்வளோதான். நாளைக்கு வந்து புஷ்அப்ஸில் என்னென்ன வேரியண்ட் இருக்குதுன்னு நான் சொல்கிறேன். அதே மாதிரி அதுக்கு அடுத்த நாள் ரன்னிங் எப்படி போகிறதுங்கிறது நான் சொல்கிறேன். அதுக்கு அடுத்த நாள் ஏன்னா நைட்டு குடிச்சிட்டு நான் படுக்கிறேன் அப்படின்ட்டு என்னோடய பர்சனல் ஒரு எப்படி சொல்கிறது, பர்சனல் ரெமெடி என்ன சொல்கிறேன், பர்சனல் ட்ரிங்க் ஒன்று குடிப்பேன், அதை நான் சொல்கிறேன். ஓகேவா? பாய்.